ஆமீலிதாக்ஷமதிகம்ய முதா முகுந்தம் ஆனந்தகந்தம் அனிமேஷம் அனங்கதந்திரம் ஆகேகரஸ்திதிகனீனிக பக்ஷ்மநேத்ரம் பூத்யை பவேன் மம புஜங்க சயாங்கனாயா. அனங்க தந்திரம், அதாவது பெருமாளும் பிராட்டிக்கும் அவ்வளவு ஒரு சௌமனஸ்யமா, அதாவது பிரிதலே கிடையாது. காடோப கூடானிதே, ஒருத்தர் நினைச்சதை இன்னொருத்தர் பண்றார், இன்னொருத்தர் நினைக்கிறத அவ எக்ஸிக்யூட் பண்றார். அனங்க தந்திரம், அதுல அவ்வளவு காமபாவம் இருக்கான், காமரசம் இருக்கான் ஒத்தர். அதனால்தான் இன்னைக்கும் யாரு கல்யாணம் பண்ணிண்டாலும் வரக்கூடிய மாப்பிள்ளை சுரேஷோ ரமேஷோ குட்டீஷோ யாரா இருந்தாலும் விஷ்ணோர் வராய, நான் உன்னை விஷ்ணுவா பாவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது நான் பாலக்காடுல போகும்போது ஒரு பொண்ணு, நான் இதை நிறைய உபன்யாசம் சொல்லியிருக்கேன், ஒரு பொண்ணு கேட்டுது, சுரேஷ் என் வயசுலயே இருக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கு எங்க அப்பா எவ்வளவு வயசானவர், அவர் போய் காலில் விழுந்து சேவிச்சு பண்ணலாமான்னு கேட்டது. நான் சொன்னேன், இல்லை, அன்னைக்கு ஒரு நாள் விஷ்ணோர் வராய, மற்ற நாளும் அவர் இருப்பார் போல இருக்கு விஷ்ணு மாதிரி, அன்னைக்கு ஒரு நாளாவது விஷ்ணு மாதிரி இருப்பார்னு பாவனையில உங்க அப்பா பண்றார். அப்ப அது கேட்டது, நான் லக்ஷ்மி தானே, என் மாமியார் என் காலை அலம்புவாள், நீ அவாடே கேட்டுக்கோ, அலமினா நல்லதுன்னு, தப்பு இல்லை. ஏன்னா இவர் லக்ஷ்மினா விஷ்ணு, இவர் விஷ்ணுனா அவ லக்ஷ்மி தானே, மாமியார் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஐ கே நாட் டிசைட்மா, அது உனக்கும் உன் மாமியாருக்கும் உண்டானது, என் மாமியார் இல்லைன்னு கொடுத்து. அப்பா ஆகே கரஸ்திதி கனீனிக பக்ஷ்மநேத்ரம் பூத்யை பவேன் மம புஜங்க சயாங்கனாயா. காமம் என்பதை தான் மகாலட்சுமி அனுகிரகம் பண்றா. ஆகே கரஸ்திதி கனீனிக பக்ஷ்மநேத்ரம் பூத்யை மம புஜங்க சயாங்கனாயாக. மம புஜங்க சயாங்கனாயாக பாஹ்வந்தரே, பாஹ்வந்தரேனா ரெண்டு தோள், பெருமாளுடைய தோல் அவ்வளவு அழகா இருக்குமா. தோள் கண்டார் தோளே கண்டார்னர் கம்பர். மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணை வாயில் நேந்தி பராவி வைத்தேன் ஆண்டாள் சொல்லும் போது, சிந்துர செம்பொடி போல் திரு மாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்து பறந்திட்டனவாம் மந்தர நாட்டி என்று மதுரகோது சாறு கொண்டு சுந்தரத்தோளுடையான். அழகர் கோவில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கே சுந்தரத்தோளுடையான். அது அப்படியே ஆண்டாள் இன்னொரு பேர் கொடுக்குறா. பெருமாளை கூட்டு அவர் வரலையா, நான் உனக்கு ஒரு பேர் கொடுக்குறேன்னா, அது சஹஸ்ரநாமத்துல இருக்கான்னு கேட்டார் பெருமாள். இல்ல 1001வது பேரை கொடுக்கிறேன். என்ன பேருனர்? பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமாள் அப்படின்னு ஒரு பாசுரத்துல உண்டு. பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமாள். அதுக்கு பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானம் பண்ண, 1000தோடு சேர்ந்து இது 1000தோர் ஆயிற்றே. 1001வது நாமம் பெருமாள் பெருமையா சொல்லி போறான். ஆண்டாள் calls me. What does she call you? The one who doesn't understand the pain of a woman.